தமிழகத்தோட மிகப்பெரிய வார இதழான ஒரு தனியார் வார இதழ் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய சர்வேயை நிகழ்த்தியிருக்கு. அந்த சர்வேல மக்கள் அனைவருக்குமே கிடைச்ச ஆச்சரியம் என்னன்னா, முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆர்கே நகர் மற்றும் தமிழக மக்கள் கொடுத்திருக்கிற மரியாதை மற்றும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்காக எழுந்த அழுதாம்ப அலை முழுவதும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது விழுந்திருக்கிறது தான். இந்த விஷயம் பொதுமக்கள் முன்னணியில் அவருக்கு அமோக ஆதரவை கொடுத்திருக்கிறது. அந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு, ஆர்கே நகரில் திமுக எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினை விட அதிகம். ஓ பன்னீர்செல்வத்தை விட மிக மிக குறைந்த வாக்குகளையே தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருக்கிறார். ஆர்கே நகர் மற்றும் தமிழகத்துல மக்கள் எந்த அளவுக்கு மரியாதையை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்திருக்காங்களோ அந்த அளவுக்கு மரியாதையை தமிழக மக்கள் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி பல அரசியல் விமர்சகர்களும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசியல் விமர்சகர்கள் மிகுந்த ஆச்சரியத்தில் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த அன்றே சமூக வலைத்தளங்கள் அளித்த ஆதரவை நன்றாக பயன்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக இதைவிட அமோக வரவேற்பும் கம்பீரமும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என பல அரசியல் ஆர்வலர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட தனியார் ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 16.75% வாக்குகளும், மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவிற்கு 12.91% வாக்குகளும், தீபா தலைமையிலான எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவைக்கு 5.09 வாக்குகளும், மேலும் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவிற்கு 4.27% வாக்குகளும், அன்புமணி தலைமையிலான பிஜேபிற்கு 4.07% வாக்குகளும், சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு 3.53 வாக்குகளும், திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு சார்பில் 1.84% வாக்குகளும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு 1.49% வாக்குகளும், வி.கே. சசிகலா தலைமையிலான அதிமுகவிற்கு 0.94% வாக்குகளும், வைகோவிற்கு 0.93% வாக்குகளும் பதிவாகி மிகுந்த ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கிறது. இதிலிருந்து மக்கள் அனைவருமே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீதுதான் தகுந்த நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றது தெரியுது. எப்படியாவது ஆட்சியை பிரித்துவிட வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கும் சசிகலா அவர்களின் அதிமுகவிற்கு ஒரு பெரிய பூகம்பமே காத்திருக்கிறது என்பதில் பெரிய ஆச்சரியமே இல்லை. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கமெண்ட்டுகளை கீழே போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.